செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே இன்றும் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இயக்கப்படும் சிறப்பு மின்சார ரயில்களும் எழும்பூர் வரை மட்டுமே செல்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், ரயில் என்னென்ன மாற்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது, எப்போதிலிருந்து சரியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக தற்பொழுது தாம்பரத்தில் யார்டு பணி அப்படிங்கிறது 12வது அந்த லூப் ட்ராக் வந்து போடப்படுவதன் காரணமாக 55 புறநகர் ரயில் சேவைகள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றும் ரத்து செய்யப்பட்டது, அதே போல இன்றும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பல்வேறு ரயில் சேவைகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய தற்போது அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நம்ம எக்மோர்ல இருந்து 7:45 இரவு 7:45 வரைக்கும் தற்போது ட்ரெயின்கள் இயக்கப்படாததன் காரணமாக, அதாவது எக்மோர்ல இருந்து தான் புறப்படும் பீச் டு எக்மோர் வரைக்கும் இந்த பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால இங்கேயும் வந்து தற்போது ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆவடியிலிருந்து தற்போது பீச் ஸ்டேஷன் செல்லக்கூடிய 4 ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 10:45 இருந்து ஒரு 4 ரயில்கள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து ஆங்காங்கே ரயில்களினுடைய அந்த சேவைகள் எங்கே கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பா நேற்று வந்து பீச் ஸ்டேஷன்ல இருந்து பல்லாவரம் நோக்கி இயக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த சிறப்பு ரயில்கள் எக்மோர்ல இருந்து பல்லாவரம் என்று மாற்றப்பட்டு தற்போது 20 நிமிடத்திற்கு ஒரு புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தாம்பரத்திலிருந்து பொதுமக்கள் வசதிகளுக்காக எம்டிசியின் சார்பில் கூடுதல் பேருந்து சேவைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வழக்கமாக செங்கல்பட்டு வரைக்கும் புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிறது சென்னையினுடைய ஒரு பிரதான போக்குவரத்தா இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஏராளமான பொதுமக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால பெரிய அளவில் கூட்டங்கள் இல்லாமல் காணப்படுகிறது. அதே போல ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 வாரங்களுக்கு தற்போது இந்த பராமரிப்பு பணிகள் தாம்பரத்தில் நடைபெற இருப்பதனால தொடர்ச்சியாக இங்கே பொதுமக்கள் வந்து அன்றைய தினத்தந்து பல்வேறு திட்டமிடல்கள் அப்படிங்கிறது அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், இந்த ட்ரெயின் கேன்சலேஷன்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? இல்லை சார், நம்ம அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஸ்ரீலங்கா கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, அதுனா இப்போ கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டு இருக்கு போல, கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு போகிறவங்களும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, அதாவது பல்வேறு ஊர்கள்லேருந்து தற்போது வரக்கூடிய நிலையில் ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் வந்து காண முடிகிறது. அந்த சரியான அட்டவணையை பார்த்து பொதுமக்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. லாவண்யா. செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே இன்றும் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இயக்கப்படும் சிறப்பு மின்சார ரயில்களும் எழும்பூர் வரை மட்டுமே செல்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், ரயில் என்னென்ன மாற்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது, எப்போதிலிருந்து சரியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக தற்பொழுது தாம்பரத்தில் யார்டு பணி அப்படிங்கிறது 12வது அந்த லூப் ட்ராக் வந்து போடப்படுவதன் காரணமாக 55 புறநகர் ரயில் சேவைகள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றும் ரத்து செய்யப்பட்டது, அதே போல இன்றும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது பல்வேறு ரயில் சேவைகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய தற்போது அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பா நம்ம எக்மோர்ல இருந்து 7:45 இருந்து இரவு 7:45 வரைக்கும் தற்போது ட்ரெயின்கள் இயக்கப்படாததன் காரணமாக, அதாவது எக்மோர்ல இருந்து தான் புறப்படும் பீச் டு எக்மோர் வரைக்கும் இந்த பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால இங்கேயும் வந்து தற்போது ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆவடியிலிருந்து தற்போது பீச் ஸ்டேஷன் செல்லக்கூடிய 4 ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 10:45 இருந்து ஒரு 4 ரயில்கள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருப்பதனால பொதுமக்கள் வந்து ஆங்காங்கே ரயில்களினுடைய அந்த சேவைகள் எங்கே கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பா நேற்று வந்து பீச் ஸ்டேஷன்ல இருந்து பல்லாவரம் நோக்கி இயக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த சிறப்பு ரயில்கள் எக்மோர்ல இருந்து பல்லாவரம் என்று மாற்றப்பட்டு தற்போது 20 நிமிடத்திற்கு ஒரு புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தாம்பரத்திலிருந்து பொதுமக்கள் வசதிகளுக்காக எம்டிசியின் சார்பில் கூடுதல் பேருந்து சேவைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வழக்கமாக செங்கல்பட்டு வரைக்கும் புறநகர் ரயில் சேவை அப்படிங்கிறது சென்னையினுடைய ஒரு பிரதான போக்குவரத்தா இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஏராளமான பொதுமக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால பெரிய அளவில் கூட்டங்கள் இல்லாமல் காணப்படுகிறது. அதே போல ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 வாரங்களுக்கு தற்போது இந்த பராமரிப்பு பணிகள் தாம்பரத்தில் நடைபெற இருப்பதனால தொடர்ச்சியாக இங்கே பொதுமக்கள் வந்து அன்றைய தினத்தந்து பல்வேறு திட்டமிடல்கள் அப்படிங்கிறது அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், இந்த ட்ரெயின் கேன்சலேஷன்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? இல்லை சார், நம்ம அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஸ்ரீலங்கா கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, அதுனா இப்போ கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டு இருக்கு போல, கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு போகிறவங்களும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே,
அதாவது பல்வேறு ஊர்கள்ல இருந்து தற்போது வரக்கூடிய நிலையில ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் வந்து காண முடிகிறது. அந்த சரியான அட்டவணையை பார்த்து பொதுமக்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. லாவண்யா. கோவையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சீமான், அண்ணாமலை, அன்புமணி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கியும் ஆரத்தழுவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது அன்பின் வெளிப்பாடா அல்லது அரசியலும் உள்ளதா என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசியலில் இரு துருவங்களாக இருக்கும் கட்சியினர் நேரில் சந்தித்துக் கொண்டால் கண்டும் காணாதது போல் முகத்தை திருப்பிச் செல்வது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் சமீப காலமாக தமிழ்நாடு அரசியல்வாதிகளிடம் அப்படி ஒரு இரும்பு திரை இருப்பதாக தென்படவில்லை. அதற்கு ஒரு சான்றாக மாறியிருக்கிறது கோவையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா. பிரபல தனியார் மருத்துவமனையின் தலைவர் பழனிவேல் எழுதிய கட்ஸ் என்ற புத்தக வெளியீட்டு விழா கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட அனைத்து கட்சி நிகழ்வு போல பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அமர்ந்திருக்க, மேடையில் உரையாற்றிவிட்டு இறங்கிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சீமானை ஆரத் தழுவி அன்பை வெளிப்படுத்தினார். அரசியலில் எதிரும் புதிருமாக உள்ள அண்ணாமலையும் சீமானும் சிரித்த முகத்துடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, காமராஜ் ஆகியோர் அரங்கிற்குள் வந்தனர். அண்ணாமலை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசனுக்கு அவர்கள் மரியாதை நிமித்தமாக வணக்கம் தெரிவித்ததுடன் நிறுத்தி கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மட்டும் அண்ணாமலையுடன் கைகுலுக்கினார். அடுத்த சில நொடிகளில் இந்த காட்சிகள் அப்படியே தலைகீழாக மாறின. அருகே அமர்ந்திருந்த நாம் தமிழர் கட்சியின் சீமானை கண்டவுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் முகம் மலர்ந்தது. அவர் மட்டுமல்லாது முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், காமராஜ் ஆகியோரும் சீமான் அருகில் சென்று விருப்பத்துடன் கைகுலுக்கினர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் அண்ணாமலையுடன் கைகுலுக்காத நிலையில் சீமான் அருகே சென்று கைகுலுக்கியது இங்கே கவனிக்கத்தக்கது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்கலாம் என பேசப்படும் நிலையில் இந்த கைகுலுக்களில் அன்பு மட்டுமல்ல, அரசியலும் புகுந்திருக்குமோ என்ற எண்ணமும் எழுகிறது. இதையடுத்து மேடையில் உரையாற்றிவிட்டு கீழே இறங்கிய அன்புமணி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவருடனும் கைகுலுக்கினார். மேடைக்கு கீழே தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் அன்பை பரிமாறிக்கொண்ட நிகழ்வின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மேடையில் அமர்ந்திருந்தார். அரசியல் களத்தில் தலைவர்கள் அனல் பறக்கும் வார்த்தை போரில் ஈடுபட்டாலும் நேரில் சந்திக்கும் போது இயல்பாக நடந்து கொள்ளும் நிகழ்வு அரசியல் முதிர்ச்சியின் வெளிப்பாடு என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருந்தாலும் இந்த அன்பு வெளிப்பாட்டின் பின்னணியில் அரசியலும் ஒளிந்திருக்கிறதோ என்ற கருத்து எழுவதும் தவிர்க்க முடியாதது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் குருசாமியுடன் அழகுவேல் பாண்டியன்.